ரயில் விபத்துகள் தொடர்பாக தான் நம்ம பார்க்க போறோம். உத்தரகாண்டில் கோண்டா பகுதியில் சண்டிகர் திப்ருகர் விரைவில் ரயில் தான் நேற்று தடம் புரண்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த விபத்தின் காரணமாக, அதாவது ரயில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டதாகவும் அதன் காரணமாக உடனடியாக பிரேக் போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ரயில் ஓட்டுநர் சொல்லியிருக்காரு. இந்த விபத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக தான் மேற்கு வங்கத்தில் ஒரு ரயில் விபத்து அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இந்த வருஷத்தில் மட்டும் ஏறக்குறைய 3 மிகப்பெரிய ரயில் விபத்துகள்னா கொலிஷன், ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கான ரயில் விபத்துகள். தடம் புரண்டது அப்படின்றது சில தருணங்களில் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தண்டவாளத்தில் விரிசல் விடும். இது மாதிரியான விபத்துகள் அப்படின்றது ரயில்வே துறையில் போதிய முன்னெச்சரிக்கை மூலமாக தடுக்க முடியும். ஆனால் இந்த ரயில் கொலிஷன் அப்படின்றது ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறது, பின்னாடி வந்து மோதுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் ரயிலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விதிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணலை, அதன் காரணமாக அந்த கொலிஷன் ஏற்படுது அப்படின்றது தான் இந்த ரயில்வே துறை பொறியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் மட்டும் ஏறக்குறைய 3 மிகப்பெரிய விபத்துகள், கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ரயில் விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. பல பேர் ஊனமாக இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளாக மாறி இருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரயில் விபத்தில் கடந்த கால விபத்திலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கவாச் தொழில்நுட்பத்தை முதல்ல குறை கூறினவர்கள் பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்கள், அதற்கு பிறகு அதுக்கு முற்றிலுமாக மனித தவறு அப்படின்றது தான் இந்த ரயில் விபத்தில் அவங்க கோடிட்டு காட்டின தவறுகளாக இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரயில் விபத்துகள் தொடர்பாக ஒரு தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ண வேண்டிய இடத்துல இப்போ ரயில்வே வாரியம் இருக்குது அப்படின்றது தான் இந்த தகவலாக இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பார்த்த 3 பிரதான செய்திகள். ஒரு சிறு இடைவேளைக்கு